அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்தியனோட பாஸ்போர்ட் என்னென்ன நிறங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ளூ, ஒயிட், மெரூன், ஆரஞ்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு அர்த்தம் கொண்டது. இவை குடிமக்கள், அரசு அதிகாரிகள், தூதரர்கள் மற்றும் குறிப்பிட்ட தொழிலாளர்கள் ஆகியோருடைய பயண நிலையை உடனடியாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நீல நிறம் ப்ளூ பாஸ்போர்ட் யாருக்கு? சாதாரண குடிமக்களுக்கு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். தனிப்பட்ட பயணம், சுற்றுலா, வணிகம். இதன் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, பொதுவான பாஸ்போர்ட் பெரும்பாலான இந்தியர்கள்ட்ட இதுதான் இருக்கும். ஒயிட் பாஸ்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னா அரசு அதிகாரிகள். அவங்க யாருக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமான பணிகள், வெளிநாட்டு அரசு தொடர்புகள், அதிகாரப்பூர்வமான கடமைகளுக்கு இதை பயன்படுத்துவாங்க. குடிமக்கள் தனிப்பட்ட பயணத்திற்கு இதை பயன்படுத்த முடியாது. மெரூன் அல்லது சிகப்பு இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா தூதரர்கள், உயர்நிலை அதிகாரிகள். பயன்பாடு தூதரக பணிகள், சர்வதேச அரசியல் தொடர்புகள். அர்த்தம் என்ன அப்படின்னா மிகுந்த சலுகைகள், பாதுகாப்பு, விரைவான குடியேற்ற அனுமதி. ஆரஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வழங்கப்படலை. இது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா எமிகிரேஷன் செக் ரெக்கார்டு, தொழிலாளர்களுக்காக இது கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டில் வேலைக்கு செல்லும் குறிப்பிட்ட தொழிலாளர்களுக்காக இது கொடுத்துருக்காங்க. குடியேற்ற அதிகாரிகள் உடனடியாக அடையாளம் கண்டுறதுக்கு இது யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இது நிறுத்தப்பட்டிருக்கு. வேறு எந்த கலரும் கிடையாது. இ பாஸ்போர்ட் 2027 இந்தியா டிஜிட்டல் இ பாஸ்போர்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் சிப் இருக்கும், பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்காங்க. நிறங்கள் வடிவமைப்பு ஒரு யூனிக்காக இருக்காது. இது நிர்வாகத்தர அடையாளத்துக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. விரைவான அடையாளங்கிறது குடியேற்ற அதிகாரிகள் ஒரே பார்வையில் ஈஸியாக யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பாஸ்போர்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம யார் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு வந்துடும். இந்திய பாஸ்போர்ட் 2026 10வது இடத்துல முன்னேறி 75வது இடத்துல இருக்குது. ஈரான், பொல்வியா இந்த 2 நாடு பார்த்தீங்க அப்படின்னா விசா ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கே பெர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. 57 இருந்தது, இப்போ 55 குறைஞ்சிருச்சு. இந்திய பாஸ்போர்ட் 2026 பற்றி ஒரு முக்கியமான தகவல் நான் சொல்கிறேன். இந்தியா பாஸ்போர்ட் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2026 அதில் 75 இடம் பிடிச்சிருக்கு. 85 இப்போ முன்னேறி இருக்குது. விசா இல்லாமல் இந்தியர்கள் எந்தெந்த நாட்டில் தங்கலாம் அப்படின்னு நம்ம லிஸ்ட் இருக்குது. 57 இப்போ 55 நாடுகளாக குறைஞ்சிருக்கு. யார் ரத்து பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக அப்படின்னா ஈரான் மற்றும் பொலிவியா. இவங்க ஏன் ரத்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு பொருளாதார காரணங்கள், அதுக்கடுத்து நிறைய காரணங்கள் இருக்குது. விசா இல்லாமல் எங்கெங்கெல்லாம் நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு இந்தோனேசியா, பூட்டான், மாலத்தீவு, தாய்லாந்து, கென்யா அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போய்க்கலாம். உலக பாஸ்போர்ட்டோட தரவரிசை பார்க்கணும். சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. 192 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லலாம். இந்தியா 75 இடத்துல இருக்குது. 55 நாடுகள் கொண்டு தான் நம்ம போக முடியும். புதிய விதிமுறைகள் படி ஈரானும் பொலிவியாவும் நம்ம ரத்து பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா முன்னாடி நம்ம விசா வாங்கணும். 55 நாடுகள் சொல்லியிருந்தேன். அந்த 55 நாடுகளுக்கு நம்ம பாஸ்போர்ட் நம்ம போய் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இங்கேருந்தே வாங்கிட்டும் போகலாம். அதுக்கடுத்து அங்கே போய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அதாவது விசா ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறது பூட்டான், நேபாளம், மாலத்தீவு, ஹாங்காங், செர்பியா அதோட கட்டணம் 0வா இருக்கும். அதாவது இந்தியர்கள் நேரடியாக போய்க்கலாம். எந்த விசா கட்டணம் தேவையில்லை. விசா ஆன் அரைவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் தாய்லாந்து, இந்தோனேசியா, கென்யா, மொரிஷியஸ், ஜோர்டான். இதை கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டோட நம்ம நாட்டோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபா வரையும் இருக்கும். விமான நிலையத்தில் விசா வாங்கலாம். அது ஒரு 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. அது இங்கே குறுகிய கால சுற்றுலா தான். எலக்ட்ரானிக் விசா, இ விசான்னு இருக்கும். இது என்னன்னா துருக்கி, இலங்கை, கம்போடியா, வியட்நாம், தான்சானியா. இது கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபா வரையும் வரும். மேக்ஸிமம் போனால் ஒரு 8000 டு 10,000 வரும். ஆன்லைனில் விண்ணப்பிச்சிடணும். அனுமதி நமக்கு இமெயிலில் வந்துடும். அது வந்ததுக்கப்புறமா தான் நம்ம போக முடியும். விசா ஃப்ரீ நாடுகளுக்கு 0 கட்டணம். விசா ஆன் அரைவலுக்கு ஒரு 4000 ரூபா வரையும் வரும். இ விசாவுக்கு ஒரு 8000 டு 10,000 ரூபா அந்த மாதிரி வரும். கட்டணம் ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு மாறுபடும். சில நாட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு காசை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே போய் பணம் கொடுத்தா மட்டும்தான் வாங்குவாங்க. அதுவும் இருக்குது. அரைவலில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டோட கேஸில் இஎஸ்டிஐ, இஆருக்கு வச்சுருக்கணும். இ விசா கண்டிப்பாக இருக்கணும். இல்லாத விசாக்கள் போனோம் அப்படின்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த இ விசா பார்த்தீங்கன்னா 15 டு 30 நாட்கள் மட்டுமே செல்லுபடியாகும். மிச்சத்துக்கு செல்லுபடியாகாது. 55 நாடுகளில் நீங்கள் போகிறதுக்கு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டோட ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் விசாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த கலர்ஸ் தான். அந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விசாவோட டைப்ஸில் போய் அங்கே போய் நம்ம வாங்கி அங்கே போய் குடியேற்றம் பண்ணிக்கலாம். போகிறோம். நமக்கு விசா பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷனல் விசா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பு இருக்குது. மெடிக்கல் விசா அப்படின்னா அதுக்கான இன்கரெக்டான ஒரு இது வேணும். என்ன ரீசனுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அதேமாரி தவறான ஆவணங்கள் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. இன்கரெக்ட் அக்கௌண்ட் பாஸ்போர்ட் காலாவதியாகாமல் இருக்கணும். பழைய புகைப்படம் இருக்கக்கூடாது. தவறான அடையாள அட்டை இருக்கக்கூடாது. முழுமையான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்குருவாங்க. தவறான தகவல் இருக்கும். நம்ம பேர், பிறந்த தேதி, முகவரி, பாஸ்போர்ட்டு இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அன்கிளியர் ட்ராவல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூரிஸ்ட் சொல்லிட்டு பிஸ்னஸ்க்கு வேலைக்கு போயிடுவாங்க.
பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு டூரிஸ்டாக இருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போவோம். நம்ம அந்த பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா வாங்கி வச்சுருப்போம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நிதி ஆதாரம் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளோட வங்கி கணக்கு இருக்கணும், ஐடி ரிட்டர்ன் இருக்கணும், சேலரி ஸ்லிப் இருக்கணும். இவை எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும். அங்கே போய் வந்து செலவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஓன் காசுலேருந்து போகிறோமா இல்லை வேறு யாரும் அதை ஸ்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்ம சொல்லணும். அங்கே வந்து என்ன செலவில் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் விசா போயிருப்போம். அங்கே தங்குறது கட்டணும், சாப்பிட்றதுக்கு நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு இல்லை எல்லா இதுவுமே நம்ம வச்சுருக்கணும். அதுக்கடுத்து வந்து இன்டர்வியூ நடக்குவாங்க. அந்த இன்டர்வியூலேருந்து தூதரக அதிகாரிகள் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஒரு பதட்டமான நேரத்தில் ஒரு தவறான பதில் ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிஜெக்ட் ஆயிரும், பார்த்துக்குங்க. அதில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு நம்ம ஏன் போகிறோம், அந்த நாட்டில் நம்ம எதுக்காக போகிறோம், 2வது என்ன ரீசனுக்காக நம்ம அங்கே இருக்கணும், எத்தனை நாள் தங்கணும், எங்கே நீங்கள் இருப்பீங்க, எங்கே தங்குவீங்க, எப்படி செலவு பண்ணுவீங்க, உங்களோட செலவுகளை நீங்கள் எப்படிலாம் இது பண்ணுவீங்க, மேனேஜ் பண்ணுவீங்க, அப்படி மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம போன உடனே எப்படி தங்கணும், யாரை விசா வந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா. அது எல்லாமே நம்ம அங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெளியேற்றி விட்ருவாங்க. அதனால் அது எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு பாஸ்போர்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அது எப்படி விண்ணப்பிக்கணும் தெரியணும்ல. விசா எடுக்கிறது 2வது. பாஸ்போர்ட் விசா எடுக்கிறது எப்படி பண்ணணும்னா பாஸ்போர்ட்டோட இ-சேவையோட போர்ட்டலுக்கு போயிருங்க. அங்கே விண்ணப்பிக்கணும். நார்மலாக கேட்டகரி தேர்வு பண்ணணும். என்ன நீங்கள் கேட்டகரியில் நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து ஒரு நார்மல் இதில் போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் இருக்கும். நமக்கு தட்கல் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வரும். ஆவணங்கள் என்னென்ன இருக்குன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இபி பில்லு, ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கலாம், இல்லை எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ சென்னையிலேருந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அங்கேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். சில நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தூதரகமே இருக்காது. அப்படின்னா நம்மளுடைய என்ன பண்ணணும்னா குளோபல் விசா போட்டு அங்கே எந்த தூதரகம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனுப்பணும். சில நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்கும், சில இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா மும்பையில் இருக்கும், சில இடங்கள் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கும். அப்போ அங்கே அனுப்பி அங்கேருந்து நம்ம விண்ணப்பிக்கணும். இதை வந்து என்னென்னா பாஸ்போர்ட் கேந்திரா அப்படின்ட்டு இருக்குது. அந்த சேவா கேந்திராவில் போய் தான் நீங்கள் பண்ணணும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட்கல் வந்து நீங்கள் போட்ட உடனே அப்பாயின்மெண்ட் இருக்கணும். அது உடனே ஸ்லாட்டு கிடைக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா இல்லை முடிச்சதுக்கப்புறமா போலீஸ் வெரிஃபிகேஷன் போடுவாங்க. அந்த டைம்லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 to 3 வாரம் ஆகும். போலீஸ் வெரிஃபிகேஷன் போட்டு பிரிண்டிங் எடுத்து டிஸ்பேச் ஆகி தட்கல் விண்ணப்பம் வந்து 3 to 7 நாளில் கிடச்சிரும். இது பார்த்திங்க அப்படின்னா தட்கல் விண்ணப்பம் இல்லாமல் நம்ம நேரடியாக போகிறோம் அப்படின்னா ஒரு 10 to 15 நாள் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எம்பசி வந்து சென்னையில் இருக்கணும். அந்த எம்பசி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எல்லா நாடுமே சென்னையில் தூதரகம் இருக்குமா, இருக்க வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி, பாம்பே, பெங்களூர் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும். அங்கே வந்து அந்த எந்த நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் விண்ணப்பிச்சுக்கலாம். VFS குளோபல் அவுட் சோர்ஸ்டு விசா சென்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். பல நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா UK, USA, கனடா, ஆஸ்திரேலியா, சான்ஜான் அப்படிங்கிற VFS குளோபல் அப்படிங்கிற நிறுவனங்கள் மூலமாக அந்த நிறுவனத்திலே நம்ம விண்ணப்பிச்சோம்னா அவங்களே விசா கொடுத்துருவாங்க. சென்னையில் VFS விசா அப்ளிகேஷன் வந்து சென்டர் இருக்குது. நேரடியாக அந்த தூதரத்துக்கு போகணும் அவசியம் இல்லை. VFS மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சில நாடுகளில் இலங்கை, துருக்கி, கென்யா விசா வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் விண்ணப்பிச்சு நம்ம இமெயிலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சேவா கேந்திராவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நியூ இஷ்யூஸ் வாங்கலாம், ரெனியூவல் பண்ணிக்கலாம், எல்லாமே PSKல பண்ணிக்கலாம். வெளிநாடு தூதரகம் இருந்தாலும் இல்லாட்டாலும் பாஸ்போர்ட் வந்து PSK மூலமாக வாங்கிக்கலாம். இது மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு நம்ம வந்து போக முடியும் அப்படின்னா பக்கத்து நம்ம ஊரில் போய் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தூதரகம் இல்லாமல் இருக்கிற டெல்லி, மும்பை, பெங்களூரில் இருக்கும். விசா விண்ணப்பம் எங்கே கொடுக்கணுமா VFS குளோபல் மூலமாக கொடுக்கணும். சில நாடுகள் விசா ஆன்லைன் மூலமாக கொடுத்துக்கிறாங்க. சென்னை பாஸ்போர்ட் சேவா கேந்திராவில் எல்லா நாட்டோட இதுவுமே இருக்கும். மேக்ஸிமம் நம்ம அங்கே போய்க்கலாம். சென்னையோட அட்ரஸ் நான் சொல்கிறேன். 3rd floor டவர் C, எத்திராஜ் சாலை, சென்னை எக்மோரில் இருக்குது. புதிய இடத்துலேருந்து ராமே மால் 2nd floorல இருக்குது. அதுவும் எக்மோர் தான். இதில் முக்கியமான சேவைகள் UK, USA, கனடா, ஆஸ்திரேலியா, சாங்கான், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின் எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக்ஸ் மூலமாகவும் டாக்குமெண்ட் சப்மிஷன் மூலமாகவும் நம்ம ஈஸியாக நம்ம வாங்கிக்கலாம். அருகில் உள்ள நகரங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் போய் பண்ணிக்கலாம். சென்னைக்கு இல்லாத இடங்களில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து VFS மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். கனடா விசா வந்து VFS மூலமாக தான் சென்னையில் பண்ண முடியும். ஆஸ்திரேலியா விசா, சான்கான், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின், சில நாடுகளில் வந்து ஜப்பான், ரஷ்யா, பிரேசில் இது தூதரகம் பார்த்திங்கன்னா டெல்லியிலையும் மும்பையிலையும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கணும். அங்கே வந்து சென்னை ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ USA பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக தூதரகம் இருக்குது. UKக்கு கிடையாது, சென்னையில், கனடாவுக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து டெல்லியில் உள்ள எம்பசிஸ்
கனடா, ஆஸ்திரேலியா, சான்சன், ஜப்பான் இதெல்லாம் நீங்கள் டெல்லிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண அனுப்பி வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாட்களில் ஈஸியாக கிடச்சிரும். அது வந்து நீங்கள் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் விசா கேட்குறாங்க அப்படின்னா சில இடங்களில் என்னென்ன இன்டர்வியூவில் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த நாட்டுக்கு ஏன் போகணும்? ஒரு சுற்றுலா போகலாம், படிக்கிறதுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், வணிகத்துக்கு போகலாம். காரணம் தெளிவாக இருக்கணும். எவ்வளோ காலம் தங்குவீங்க? 15 நாள், 1 மாதம், 2 மாதம் இப்படி சொல்லணும். உங்கள் பயண திட்டங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும், அது நீங்களே ஏற்றுக்கிறீங்களா, உங்கள் அம்மா அப்பா கொடுப்பாங்களா, இல்லை நிதி ஆதாரம் வந்து கண்டிப்பாக காட்டணும். யாராவது ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. நீங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? வேலையில் இருக்கீங்களா, படிக்கிறீங்களா, வணிகம் பண்ணுறீங்களா, முன்னாடி நீங்கள் வெளிநாடு போயிருக்கீங்களா, போகலையா, எதுக்காக போனீங்க, எங்கே போனீங்க என்னன்னா சொல்லணும். அதுக்கடுத்து நீங்கள் யாரை போய் சந்திக்க போகிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அதுக்கடுத்து உங்கள் உறவினர் இருக்காங்களா, பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்குமா, இல்லை உங்கள் பேர் என்ன, முகவரி, அவங்க எங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிற முகவரி. அப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோட்டல் அப்படின்னா ஹோட்டல் புக்கிங் காமிக்கணும். ரிலேட்டிவ்னா ரிலேட்டிவ் அட்ரஸ் காமிக்கணும். கம்பெனி அக்காமடேஷனா அவங்களோட ப்ரூஃப் கட்டணும். அந்த ஜாப் லெட்டர், அதுக்கடுத்து அங்கே எதுக்காக போகிறீங்க, எத்தனை நாள் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். நீங்கள் நம்ம நாட்டோட வந்து என்னென்ன உறவுகள் இருக்குது, ஒன்று வேலையாக இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், சொத்து இருக்கும், என்னைக்கு நீங்கள் திரும்பி வருவீங்க அப்படிங்கிற ரீசன் கேட்பாங்க. எவ்வளோ நாள் அங்கே தங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, எவ்வளோ நாள் தங்கியிருப்பீங்க, இந்த செலவுகள் தான் இருக்கும். அதேமாரி நிதி ஆதாரம் என்ன, ஆக்குபேஷன் என்ன, உங்கள் ஹிஸ்ட்ரி என்ன, ஹோமோட டீட்டெயில்ஸ் என்ன, இதுதான் மெயினாக இருக்கும். அது சொல்கிற பதிலாக கரெக்டாக சொல்லுங்கள். நீட்டாக ட்ரெஸ் பண்ணி போங்க. ஐடி ரிட்டர்ன், இன்விடேஷன் லெட்டர் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் பார்த்தீங்கன்னா 2 to 3 நிமிஷத்துல நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ஒரிஜினலாக அங்கே போகிறீங்களா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. அதனால் வந்து நேரடியாக பேசுங்க, பதட்டம்லாம் பேசுங்க, சுருக்கமாக பேசுங்க, நேர்மையாக பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து விசா கிளியர் ஆயிரும். இது எல்லாருடைய கனவுகளும் வந்து இதில் இருக்கும். அதாவது விசா இன்டர்வியூவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாம் இருந்து நம்ம போக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதனால் அவங்க கேட்குற கேள்வியில் கரெக்டாக நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா விசா கிடச்சிரும். நம்ம அந்த விசா கிடைச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த ஃபாரின் ட்ரிப்பை நம்ம போட முடியும். அதுக்கடுத்து தான் நம்ம வந்து ட்ராவல் டிக்கெட் வந்து நம்ம போட முடியும். ஏன்னா விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ராவல் டிக்கெட் போட முடியாது. அதுக்கப்புறம் எங்கே போய் தங்குறது வைக்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தங்குறதை வந்து நம்ம சொல்லிடலாம், இத்தனை நாள் கழிச்சு தங்க போகிறோம், எங்கே போகிறோன்ட்டு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விசா வந்து கரெக்டாக கிடைச்சிரும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதனால் ஒவ்வொரு மெத்தடாலஜியும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாரின் போக முடியும். அது ஒரு டூராக இருக்கலாம், எஜுகேஷனல் டூராக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரிப்பாக இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் தான். இதில் வந்து எப்படி விசா யூஸ் பண்ணி அங்கே என்னென்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கடுத்து அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் அதில் வச்சுருக்கிறேன். நீங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க. அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் அதாவது வந்து ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து பெர்மிட் வந்து அங்கே எத்தனை நாள் தங்கியிருக்கோங்கிறது மட்டும் இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் ஒர்க் பெர்மிட் போட்டிங்க அப்படின்னா எக்ஸிட் விசா கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். என்ட்ரி போடுறதுக்கு ஒரு விசா இருக்கும், அதே மாதிரி எக்ஸிட் விசா கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா ஜாப் பிடிச்சி போகும்போது அது கண்டிப்பாக கேட்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து அது டிஜிட்டலைஸ் ஆகி உங்களுக்கு வந்து என்ட்ரி போட்டுருவாங்க. எம்பசியில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒரு எம்பசி வேலை தான் நம்ம போக முடியும். எம்பிசி வந்து கொடுக்குற ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இது வந்து எல்லாமே வந்து நீங்கள் கையில் பேப்பர்ஸ் இருக்கணும். அந்த பேப்பர்ஸ் இல்லாத பட்சத்துக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இது மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேனலை வந்து நீங்கள் பிடிச்சதுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து வெளிநாடு போகுதுங்கிறது ஒருத்தவங்களுடைய லட்சியமாக இருக்கும். அந்த லட்சியத்தை நீங்கள் அடையிறதுக்கு அப்படின்னா இது வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுறேன். நன்றி.